படத்தை வெளியிட தடை, மதுரையில் பரபரப்பு. இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை கோரிய வழக்கில் படக்குழு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் லைகா நிறுவனம் தயாரிப்பில் இந்தியன் 2 திரைப்படம் ஜூலை 12ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த நிலையில் மதுரை HMS காலனியில் உள்ள வர்மக்கலை மற்றும் தற்காப்பு கலை மற்றும் ஆராய்ச்சி அகாடமியின் தலைமை ஆசான் ராஜேந்திரன் என்பவர் மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவில் இந்தியன் படத்தினுடைய முதலாம் பாகம் தயாரிச்சப்போ கமல்ஹாசன் பயன்படுத்தும் வர்மக்கலை குறித்து என்கிட்ட ஆலோசனை கேட்டுதான் அந்த முத்திரையை பயன்படுத்தினாங்க. அதுக்காக என்னுடைய பேரும் படத்தினுடைய டைட்டில் கார்டில் இடம் பெற்றிருந்தது. ஆனா இப்போ இந்தியன் 2 திரைப்படத்துல கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பயன்படுத்திய வர்மக்கலை முத்திரைய இரண்டாவது பாகத்திலையும் அனுமதியின்றி பயன்படுத்தியிருக்காரு. அதனால இந்தியன் 2 படத்தை எந்த ஒரு தியேட்டர், OTT அப்படின்னு எதுலையுமே வெளியிடக்கூடாது, வெளியிடுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் அவருடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த மனு மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி செல்வ மகேஸ்வரி அப்படிங்கிறவங்களுடைய அமர்வுக்கு முன்னாடி விசாரணைக்கு வருது. நடிகர் கமல்ஹாசன் மற்றும் தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் தரப்புல வழக்கறிஞர்கள் ஆஜராகாத நிலையில இயக்குனர் சங்கர் தரப்புல வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதாடி இருக்காங்க. அதுல சங்கர் தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் 1993 மற்றும் 94 இந்த 2 வருஷத்துல எழுதிய 2 வர்மக்கலை பத்தின புத்தகத்துல வர்மக்கலை பத்தியும் வர்மக்கலை குறித்தான முத்திரைகள் குறித்தும் ரொம்பவே நுணுக்கமா சொல்லியிருக்கிறாரு. புத்தக தகவல்களை மையமாக வச்சு ஆலோசனை செஞ்சுதான் நாங்க இந்தியன் 1 படம் எடுத்தோம். ஆனா இந்தியன் 2 படத்துல எங்களை ஆலோசிக்காம வர்மக்கலை முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. புத்தகங்களை தழுவிதான் இந்தியன் படம் உருவாக்கப்பட்டது. அதனால இந்தியன் 2 பட டைட்டில் கார்டுல வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் பெயரை போடணும் அப்படின்னு ராஜேந்திரன் தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு தான் சங்கர் தரப்பு வழக்கறிஞர் பதிலடி கொடுத்திருக்காரு. இந்தியன் 1 படத்துல வர்மக்கலை தகவல் அப்படின்னு ராஜேந்திரன் பேர் பதிவு செஞ்சோம் தான். ஆனா இந்த வழக்கே ஃபர்ஸ்ட் ஒரு தவறான வழக்கு. ஜூலை 11ஆம் தேதி இயக்குனர் சங்கர் தரப்புல நாளைக்கு நாங்க மறுபடியும் ஒரு மனு தாக்கல் செய்வோம். நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வர்மக்கலை அப்படிங்கிறது உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு கலை. அகஸ்தியர் கண்டுபிடிச்சதுதான் வர்மக்கலை. இந்தியன் 2 படத்துல வர்மக்கலை ஆசான் பிரகாசம் குருக்கள் அப்படிங்கிறவரை வச்சுதான் படம் எடுத்திருக்கோம். இந்தியன் படத்துக்கும் வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரனுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்ல அப்படின்னு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் சாய் குமரன் நீதிமன்றத்துல பேசியிருக்காரு. இருதரப்பு வாதங்களையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதி செல்வ மகேஸ்வரி படக்குழு தயாரிப்புல பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து வழக்கு விசாரணைய ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. ஜூலை 11ஆம் தேதி நாளைக்கு ஜூலை 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள்லாம் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது கமல்ஹாசன் படத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருப்பது அவருடைய ரசிகர்களை ரொம்பவே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு.